Hello friends, welcome to Tamil Abbasi. இந்த வீடியோல 100 MB க்கு கம்மியா இருக்க பெஸ்டான 4 Android games பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த Tamil Abbasi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் ப்ளே பண்ண போற 4 கேம்ஸோட டவுன்லோடிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி போய் டைரக்டா Play Storeல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேம் நோவா லெஜெண்ட்ஸ். இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 30 MB தான். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் Play Storeல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கேம் ஓபன் பண்ணுங்க. இந்த கேமோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல இருந்து நீங்க காம்பேட்டை பிகின் பண்ணுவீங்க. இந்த காம்பேட் ஒரு ஸ்பேஸ் ஷிப் குள்ள நடக்கும். அந்த ஸ்பேஸ் ஷிப்ல எதிரில வர ஆப்போனன்ட்ஸ் எல்லாரையுமே கில் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ஸ்டேஜ் பேஸ் பண்ண ஒரு காம்பேட் கேம். ஒரு சில ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் சில பேர் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க எனிமீஸை அட்டாக் பண்ண போறீங்க. இந்த கேமை பற்றி நான் சொல்கிறத விட நான் ஒரு ஸ்டேஜ் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த காம்பேட்டில் நான் ஆட்டோ ஃபயரிங்கை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செட்டிங்ஸில் போய் கண்ட்ரோலில் மாற்றி மேனுவல் ஃபயரிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். நாம நெக்ஸ்ட் பார்க்க போற கேம் பீச் பக்கி ரேசிங் 2. இந்த கேமோட சைஸ் 80 MB இருக்கு. இந்த கேமை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி Play Storeல டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை சர்ச் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேம்ல உங்களுக்கு தேவையான பர்சன், அதாவது இந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ண போற டிரைவர் அண்ட் வெஹிக்கிள் அண்ட் உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிட்ட எல்லாத்தையுமே நீங்க கேமை ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் earn பண்ணி அது மூலமா நீங்க பை பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த கேம் யூஷுவலான ரேசிங் கேம் போல இல்லாமல் ஒரு அனிமேட்டட் கேம் போல இருக்கும். பட் பார்க்கறதுக்கு அந்த கேமோட சரௌண்டிங் அட்மாஸ்பியர் அண்ட் நீங்கள் மொபைலில் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இன்டர்ஃபேஸ் எல்லாமே சூப்பராக க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெஸ்ட் டைம் கில்லர் கேம்னு கூட சொல்லலாம் இந்த கேமை. இந்த கேமும் ஒரு ஸ்டேஜ் பேஸ் பண்ண கேம் தான். இதுலேயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கேம் வந்து டஃப் ஆகிட்டே போகும். பட் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு கேம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த கேமில் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் உங்களுக்கு தேவையான எனர்ஜிஸ் நீங்களே கேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன எனர்ஜி அப்படிங்கிறது தெரியாது. கேட்ச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும் என்ன எனர்ஜின்னு. அந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் எனிமே அட்டாக் பண்ணலாம், ஆர் உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது நம்ம பார்க்க போகிற கேம் சோனிக் டேஷ் 2. இந்த கேமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா 60 MB. இந்த சோனிக் டேஷ் 2 கேம் நீங்கள் ஆல்ரெடி சப்வே சர்ஃபர்ஸ், சோனிக் டேஷ் 1, டெம்பிள் ரன்லாம் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். பட் அந்த கேமில் இல்லாத சில விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது. இந்த கேமோட கேம் பிளே டிட்டோவோ டெம்பிள் ரன் அண்ட் சப்வே சஃபர் போல தான் இருக்கும். பட் அட்மாஸ்பியர் மாறும். அதை தவிர்த்து 2 விஷயங்கள் இதில் இருக்கும். அந்த 2 கேம்லேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. போகிற வேலை ஏதாவது கிடைச்சதுன்னா அதை பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். காயின்ஸாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சம்திங் வேறு என்னென்ன எனர்ஜிஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதில் ஒரு எனிமீஸை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேலே நீங்கள் ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் ட்ராக்கை மாற்றி பர்சன்ஸை மாற்றிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் முன்னாடி கேரக்டர் அந்த கேமுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேரக்டர் வந்து எத்தனை கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரே கேரக்டர் வச்சு ரன் பண்ணிக்கிறது போர் அடிச்சதுனாக்கா நீங்கள் டேரக்ஷனை மாற்றிட்டு வேறு கேரக்டரை மாற்றிட்டு, அதாவது நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்க கேரக்டரை மாற்றிட்டு வேறு கேரக்டரை வந்து அதே கேம்லேயே கண்டினியூ பண்ண விடலாம். இது ரொம்ப ஒரு ஹைலைட்டடான விஷயம். மற்ற கேமில் இல்லாத ஒரு யூனிக்கான 2 விஷயங்கள் இந்த கேமில் இருக்கிறது எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்டயும் நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த கேமை நான் 3rd வச்சேன்.
அண்ட் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ஃபால்ட் நைட்ரோ. இந்த கேமோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 MB. இந்த கேமோட சைஸ்க்கும் இந்த கேமுக்கும் சம்மந்தமே இல்லாதது போல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு கிராஃபிக்ஸில் இந்த கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய மொபைல் ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. அதில் கேமிங் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேமிங் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமோட ஹையர் வெர்ஷனாக ஆஸ்ஃபால்ட் 8 ஆர் ஆஸ்ஃபால்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கேமை ப்ளே பண்ணி அந்த மொபைலோட கிராஃபிக்கல் செட்டிங்கையும் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூவும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த 2 கேம்ஸோட லோவர் வெர்ஷன் தான் இது. இந்த கேம் லோவர் வெர்ஷனாக இருந்தாலும் அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், மொபைலோட இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், கேம் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கு. எப்படி இந்த 36 MBல இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்க கேமை ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியாம கூட போகலாம். அண்ட் இந்த கேம் ஸ்டேஜ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ரேசிங் கேம் தான். இந்த கேம்ல கிளாசிக் அண்ட் குவிக் ரேஸ் அண்ட் ஆர்கேட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்ஸ் இருக்கு. நீங்க ப்ளே பண்ண இந்த மோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடும். இப்போ இந்த கேம்ல இருந்து ஒரு ஸ்டேஜ் நான் ப்ளே பண்றேன். அதை பார்த்துட்டு இதோட கிராஃபிக் அண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிச்சேன் இந்த 4 கேமுமே புது கேம் கிடையாது, கொஞ்சம் ஓல்டு கேம்ஸ் தான். பட் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருக்குது. நீங்கள் கேமை ப்ளே பண்ண போனால் நீங்கள் ஆல்ரெடி கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அந்த கேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த 4 கேமுமே விளையாடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதாவது இந்த கேம் விளையாடணும்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷனில் மொபைல் இருக்கணும், இந்த ஸ்பெக்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஹை ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொண்ட மொபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப கம்மியான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொண்ட மொபைல் வச்சுருந்தாலுமே இந்த கேம் அதில் பிளேயபிள் தான். அண்ட் இந்த 4 கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 MBக்கு கம்மியாக தான் இருக்குது. அதில் 2 கேம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 MB 35 MB தான், 50 MBயோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேம்ஸ் புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் ஆகி அந்த கேமோட கேம் பிளே உங்களுக்கு புரியல அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கேமை நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கேம் பிளேவை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இப்போ வேர்ல்டு வைடாக PUBG கேம் எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேமோட கேம் பிளே புரியல அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுமே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது போல் வேறு ஏதாவது கேம்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் ஸ்க்ரீனில் இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் தமிழ் அப்பாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.